மிகச்சிறப்பாக தேனினும் இனிய குரலில் எதிர்கால எம்எஸ் சுப்புலட்சுமி போல் இறைவணக்கம் பாடிய மாணவி பி காவ்யா அவர்களே, மலரும் நினைவுகளோடு தன்னுடைய வரவேற்புரையே மிகச்சிறந்த சிறப்புரையாக மாற்றிய எங்கள் அபிமானத்திற்குரிய கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களே, தந்தை வழியில் எல்லா பணிகளையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற நமது அனைவரின் அன்பிற்கும் உரிய டாக்டர் மா மாணிக்கம் அவர்களே, திரு எஸ்பி முத்துராமன் இயக்குனர் அவர்களே, சிறப்புரை வழங்க இருக்கிற ஆறுமுகத் தமிழன் அவர்களே, தமிழின் மிக முக்கியமான கட்டுரையாளர்கள் ஒருவரான கிருங்கை சேதுபதி அவர்களே, இங்கு கூடியுள்ள நான் பெரிதும் மதிக்கிற பேச்சாளர் சுக்கி சிவம் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்தனங்கள். ஒரு விழா தொடங்குகிற போது அந்த விழாவுக்கு இறையருள் இருக்கிறது என்பது அந்த விழாவின் நேர்த்தியில் புலப்படும். இந்த விழா சரியாக 6 மணிக்கு தொடங்கியது. இந்த விழாவில் வெளியிடப்படுகிற நூல்களின் எண்ணிக்கை 6. இந்த விழாவில் சிறப்புரை ஆற்ற இருப்பவர் ஆறுமுகத் தமிழன். இன்றைய சூழலில் இந்த பொருத்தம் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. மிகச்சிறந்த முறையில் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. விழாவின் சிறப்பிற்கு முக்கிய காரணம் என நான் நினைப்பது பேச்சாளர்கள் எல்லாம் அல்ல, கேட்கக்கூடியிருக்கிற எண்ணிக்கை கூடுதலாக வந்திருக்கிற இந்த இலக்கிய ஆர்வலர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. திரு சிற்பி அவர்கள் தேர்ந்த பேச்சாளர் பல விஷயங்களை நினைவு கூர்ந்தார். அவருடைய பேச்சில் சௌந்தரா கைலாசம் பற்றியும் மாப்போசி பற்றியும் அவர் குறிப்பிட்டதை கேட்டபோது ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. மாப்போசி சிலம்பு செல்வர் இல்லையா? கண்ணகி பற்றி பேசுகிறார். ஒரு முக்கியமான கூட்டம், நாங்கள் எல்லாம் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறோம். சங்கீதம் மாதிரி 1 மணி நேரம் கண்ணகியை பற்றி அவர் பொழிந்து தள்ளினார். கைத்தட்ட மறந்து அமர்ந்திருந்தோம். அடுத்து பேச வந்தார் சௌந்தரா கைலாசம் அவர்கள். அவர் அடுத்த பேச்சாளர். பேச்சாளருக்கு இருக்கிற சிக்கல் என்னவென்றால் தொடக்கத்திலேயே சபையை கவர வேண்டும். மாப்போசி இப்படி பேசிய பிறகு எப்படி சபையை கவர்வது என்று சௌந்தரா கைலாசத்திற்கு ஒரு சிக்கல். அவர் அழகாக பேச்சை தொடங்கினார். மாப்போசியின் மீசை ஏன் நரைத்திருக்கிறது என்ற ரகசியம் இன்றுதான் எனக்கு புரிந்தது. இப்படி தேனொழுக பேசினால் மீசை நரைக்காமல் என்ன செய்யும் என்று ஆரம்பித்து அவர் மிகச்சிறப்பாக உரையாற்றினார். அதெல்லாம் கடந்த கால நினைவுகள். இன்று எஸ்பி முத்துராமன் அவர்களோடு அருகே அமர்ந்திருப்பது என்பது என் வாழ்வில் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பேறு. அவர் நம் அனைவராலும் மதிக்கப்படுகிற ஒரு உயர்ந்த பிரமுகர் என்பது மட்டுமல்ல, உயர்ந்த மனிதர், மிகச்சிறந்த பண்பாளர். திரைத்துறைக்கு நிறைய உபகாரம் செய்திருக்கிறார். என் போன்ற நண்பர்களுக்கு நிறைய உபகாரம் செய்திருக்கிறார். அவருக்கு என்னதான் நாம் உபகாரம் செய்ய முடியும்? பிரதி உபகாரம் என்று இந்த பிரதிகளை அவரிடம் கொடுத்து இன்று நாம் நிறைவடைகிறோம். இந்த மேடையில் நான் பேசுவது முதல் முறை அல்ல, பல முறை கலந்து கொண்டு பேசி மகிழ்ந்திருக்கிறேன். ஆனால் இன்றைய மேடையை பார்க்கிற போது கடந்த காலத்தில் இந்த மேடையை மேம்படுத்திய இருவர் இன்றில்லையே என்கிற ஏக்கம் எழுகிறது. ஒருவர் நமக்கெல்லாம் தெரிந்த அருட்செல்வர், அவருக்கு இணையாக ஒருவர் வர முடியாது. அவ்வளோ அற்புதமான ஒரு வள்ளலார் அன்பர், காந்தியவாதி. அவரால் தான் இந்த வள்ளலார் காந்தி விழா தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இன்னொருவர் உங்களில் பலருக்கு ஞாபகம் இருக்கும். அருட்செல்வர் அவர்கள் யார் வரவில்லை என்றாலும் அவரை மேடையேற்றுவார். எந்த பேச்சாளர் வரவில்லை என்றாலும் அவர் மேடையேறி பேசுவார். எந்த தலைவர் வரவில்லை என்றாலும் அவர் தலைமை உரையாற்றுவார். விழா முழுவதும் இருந்து இறுதி வரை இருந்து இங்கேயே அறையில் தங்கிக் கொள்வார். என்மேல் பேரன்பு செலுத்திய மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர் ஊரன் அடிகள். அந்த வெள்ளுடை வேந்தர், அவரையும் இனி நாம் பார்க்க முடியாது இல்லையா? காலத்தால் தொலைத்த பல விஷயங்களில் ஊரன் அடிகளுடைய அந்த அற்புதமான பேச்சும் போய்விட்டது. அக்டோபர் 2 நமக்கெல்லாம் நினைவுக்கு வருகிற பெயர்கள் மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, அருட்செல்வர் என்றுதான் அவர் காலமானார். அவர்
பெருந்தலைவர் காமராஜ் அவர். பொதுவாக இந்த 4 நமக்கு ஞாபகம் வருவார்கள். ஆனால் என் போன்றவர்களுக்கு கூடுதலாக ஒருவர் ஞாபகம் வருவார். அவர் 1930 அக்டோபர் 2 பிறந்த மிகச்சிறந்த பத்திரிகை ஆசிரியர்கள் ஒருவரான என்னுடைய ஆசிரியர் பெருமகனான ஐராவதம் மகாதேவன் அவர்கள். அவர் பிறந்ததும் அக்டோபர் 2. நாளைய 4 நினைக்கிற போது இன்று நான் மேடையில் நிற்பது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. காரணம், நாளை எங்கள் ஊர் திருப்பூர் குமரனுடைய பிறந்த தினம். திருப்பூர் குமரன் மிகச்சிறந்த காந்தியவாதி. காந்தி விழாவில் அவரை நினைவு கூற வேண்டும். அவர் வாழ்வில் ஒரு பொருத்தம். அவர் பிறந்த தேதி வேறானாலும் பிறந்த மாதம் காந்தி பிறந்த அக்டோபர் மாதம். அதுபோலவே தேதி வேறானாலும் அவர் இறந்த மாதம் காந்தி இறந்த ஜனவரி மாதம். இதெல்லாம் அவர் வாழ்வில் நாம் காண்கிற செய்திகள். வள்ளலார் விழாவில் வள்ளலாருடைய கவிதைகளை பற்றி நிறைய சிந்திக்கிறோம். இந்த பாடல் ஒருமையுடன் நினைவு திருமலரடி பாடலை பாடிய காவியா அவர்கள் கூட வள்ளலாருடைய அந்த அற்புதமான பாசுரத்தை ஒரு சிறு தவறும் இல்லாமல் உச்சரிப்பிசவும் இல்லாமல் பாடினார். வள்ளலார் கவிதையில் மட்டுமல்ல, உரைநடையிலும் மிக மேன்மையானவர். அவருடைய உரைநடையும் நாம் படிக்க வேண்டும். அந்த உரைநடையின் சிறப்புகள் 2. ஒன்று அதனுடைய கருத்து. அவர் சொல்கிறார், மனிதர்களுக்கு வருகிற 90% வியாதிகள் நம்பர் 1, நம்பர் 2 ஆகிய கழிவை நீக்குவதற்கு நேரம் கடத்துவது தான் காரணமாக இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். காந்தி எழுதுகிறார், கொய்யாப்பழத்தின் விதையை கடிக்காமல் சாப்பிட்டால் ஜீரணத்துக்கு உதவும், கடித்து சாப்பிட்டால் இதய நோய் வராது, ஹார்ட் அட்டாக் வராது என்று காந்தி கண்டுபிடித்திருக்கிறார். வள்ளலாருடைய உரைநடையில் ஆரோக்கிய குறிப்புகள் நிறைய இருக்கின்றன. அவருடைய உரைநடையின் இன்னொரு சிறப்பம்சம், உரைநடையில் கூட தாம் கவிஞர் என்பதை அவர் நிரூபிக்கிறார். அவருக்கு கவிதை எழுதித்தானே பழக்கம். மனுமுறை கண்ட வாசகத்தில் அதை பற்றி அழகாக இங்கே குறிப்பிட்டார்கள். இந்த வாசகத்தில், இந்த உரைநடை நூலில், அந்த இளம் கன்றுக்குட்டி தேர்காலில் அடிபட்டு அது இறந்து போகிறது இல்லையா, அந்த சம்பவத்தை பற்றி சொல்கிற பொழுது வள்ளலார் அந்த கன்றுக்குட்டியினுடைய வால் வாழை குருத்து போல் இருந்தது என்று எழுதுகிறார். நீங்கள் வாழை குருத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த ஞாபகம் வரும். அவ்வளவு அழகான உரைநடை அவருடைய உரைநடை. இந்த கடவுள் வாழ்த்து பாடலில், அது வள்ளலாருடைய மிக முக்கியமான பாடல். அந்த பாடலுக்கு ஒரு பலஸ்ருதி உண்டு. பலஸ்ருதி என்றால் பலன். சில பாசுரங்களை, சில பாடல்களை பாடினால் சில பலன்கள் உண்டு. கோளறு திருப்பதிகத்தை பாடினால் ராகு காலமாக இருந்தால் கூட நாம் செல்லலாம் என்றெல்லாம் அதற்கு பலன் சொல்கிறார்கள். அது மாதிரி ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்கிற பாடலின் பலஸ்ருதி பலன் என்பது, நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வு வாழ விரும்புகிறவர்கள் அந்த பாடலை நாள்தோறும் தோத்திரமாக சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. நோயற்ற வாழ்வுக்கு பலர் பல வகையான ஆலோசனைகளை சொல்லித் தருகிறார்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்கிற போது, ஒருவனுக்கு நோய் வந்தால் அவனுடைய உடலில் உள்ள செல் மாறுகிறது நோய் காரணமாக. அந்த நேரத்தில் மிக ஆரோக்கியமாக இருந்த தருணங்களை, கல்லூரியில் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட தருணம், அதுபோன்ற தருணங்களை திரும்ப திரும்ப நினைக்கிற போது மனத்தின் நினைவுகளுக்கு தகுந்த மாதிரி உடலின் செல்கள் மறுபடி மாறுவதால் உடலில் ஆரோக்கியம் வந்துவிடும் என்று விவேகானந்தர் எழுதுகிறார். சாரதா தேவி எழுதுகிறார், நோய் என்பதே இறைவன் கருணையோடு அளிக்கிற ஒரு விஷயம். நோய் மூலமாக கர்மவினை கழிக்கிறது. கர்மவினையை கழிக்க 2 உபாயங்கள் உண்டு. ஒன்று நோய் மூலம், துயரங்கள் மூலம் கழிக்கலாம். இன்னொன்று மந்திர ஜபம் மூலம் கழிக்கலாம். எனவே நமக்கு நோய் வருகிற போது கூடுதலாக மந்திர ஜபம் செய்தால், மந்திர ஜபத்தாலேயே கர்மவினை கழிவதால் நோயினுடைய தீவிரம் குறைந்து ஆரோக்கியம் வரும் என்று சாரதா தேவி எழுதுகிறார். இதெல்லாம் நம்முடைய ஆன்மீக ரீதியான ஆரோக்கிய குறிப்புகள். இன்று வெளியிடுகிற 6 நூல்களில் மொழிபெயர்ப்பு நூல்கள் இருக்கின்றன. மூல நூல்களும், தமிழிலே எழுதப்பட்ட நூல்களும் இருக்கின்றன. இந்த மொழிபெயர்ப்பு மையத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இவர்கள் ஏனோ தானோ என்று ஏதாவது புத்தகங்களை வெளியிடுவதில்லை. இன்றைய எவ்வளவு பிரதி வேண்டுமானாலும் வெளியிட்டுக் கொள்ளலாம் என்கிற அந்த POD, பிரிண்ட் ஆன் டிமாண்ட் என்கிற அந்த முறை வந்த பிறகு யார் வேண்டுமானாலும் புத்தகம் எழுதுகிறார்கள். எதை வேண்டுமானாலும் புத்தகமாக எழுதுகிறார்கள். காதல் கடிதங்கள், அச்சுப்பிச்சு காதல் கடிதங்களை கூட தொகுத்து புத்தகமாக வெளியிடுகிறார்கள். இதனால் யாருக்கு என்ன பயன் என்று தெரியவில்லை.
நமக்கு இருக்கிற காலம் மிக குறைவு, அதிகபட்சம் 100 ஆண்டு வாழப்போகிறோம். எனவே பாலுன் குறுகின் தெரிந்து இல்லையா, நல்ல பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு நீரை விட்டு விடுகிற அன்னப்பறவை மாதிரி நல்ல நூல்களை மட்டுமே நாம் படிக்க வேண்டும். வாழ்நாள் போதாது. இந்த மொழிபெயர்ப்பு மையம் வெளியிட்டிருக்கிற அத்தனை நூல்களும் நாம் படிக்க வேண்டிய நூல்கள். பிராங்கன்ஸ்டைன் என்ற ஒரு அற்புதமான நாவல் கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்து நான் ஒரு மேடையில் அதை படித்துவிட்டு இங்கு தான் வெளியிட்டேன். அற்புதமான நாவல். அதுபோன்ற மிகச்சிறந்த நூல்களை வெளியிடுகிற இந்த மொழிபெயர்ப்பு மையத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இன்று வெளியிடப்பட்டிருக்கிற அத்தனை நூல்களும் மிக மிகச் சிறப்பானவை. இதில் இரண்டாம் கருத்துக்கே இடமில்லை. மொழிபெயர்ப்பு துறை இன்று அப்படி ஒன்றும் உற்சாகமாக இல்லை. ஒரு காலத்தில் காஸ்ரீ ஸ்ரீ, சரஸ்வதி ராம்நாத், சௌரி, ஆக்கி ஜெயராமன் என்று நிறைய பேர் இருந்தார்கள். தானா சேனாபதி, தானா குமாரசுவாமி என்பவர் தெய்வீக பெண்மணியான உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே என்ற பாடலை பாடி ஆண்டவன் பிச்சையின் சகோதரர், மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர். அவருடைய புதல்வர் அஸ்வினி குமார் சென்னை வானொலியில் பணியாற்றியவர். தன்னுடைய தந்தையை பற்றியே சாகித்ய அகாடமிக்காக அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு காலத்தில் தமிழில் மொழிபெயர்ப்பு நூல்கள் கொடிகட்டி பறந்தன. ஆனால் பிறகு அந்த துறை மெல்ல மெல்ல தேய்ந்து இன்று மொழிபெயர்ப்பு நூல்களை தேடி படிப்பவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது. பொதுவாகவே புத்தகம் படிப்பவர் எண்ணிக்கையே குறைந்து விட்டது. ஒரு துணுக்கு சொல்வார்கள், நூலகத்தில் தேடி பார்த்தேன், ஒரு சடலம் கிடைத்தது, அதன் பெயர் புத்தகம். அதை கொண்டவர் யார் என்று தேடி பார்த்து துப்பு துலக்கினேன், அப்போது ஒரு பெயர் கிடைத்தது, அதன் பெயர் மொபைல் என்று சொல்வார்கள். இந்த மொபைல் கலாச்சாரம் வந்த பிறகு புத்தக வாசிப்பு என்பது மிகவும் குறைந்து விட்டது. காஸ்ரீ ஸ்ரீ வி.ச. காண்டேகருடைய நூல்களை மொழிபெயர்த்தார். வி.ச. காண்டேகர் ஒரு பேட்டியில் சொன்னார், என்னுடைய மொழியில் நான் அடைந்திருக்கிற புகழை விட தமிழ் மொழியில் தமிழ் வாசகர்களிடையே நான் அடைந்திருக்கிற புகழ் பல மடங்கு அதிகமானது. அதற்கு காரணம் என் இனிய நண்பர், மிகச்சிறப்பான மொழிபெயர்ப்பாளர் காஸ்ரீ ஸ்ரீ தான் என்று அவர் குறிப்பிட்டார். கடைசி காலங்களில் வட இந்தியாவில் நாசிக் என்ற இடத்திலிருந்து காஸ்ரீ ஸ்ரீ காலமானார். கௌரி ராமநாராயண் அவர்கள் தெலுங்கு சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். மொழிபெயர்ப்பு என்றவுடன் அது ஒரு சாதாரணம் என்று நான் நினைக்கிறோம். அப்படி அல்ல. அதில் பல நுணுக்கங்கள் இருக்கின்றன. விண்மீன் என்ற நட்சத்திரத்தை குறிக்கும் தமிழ் சொல்லை ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஃபிஷ் என்று மொழிபெயர்த்திருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம், ஸ்மால் இரிகேஷன் ஸ்கீம் என்பதை சிறுநீர் பாசன திட்டம் என்று மொழிபெயர்த்தார். மொழிபெயர்ப்பு அவ்வளவு எளிமையானது அல்ல. ஆல்பர்ட் கேமியோ அவருடைய நோபல் பரிசு பெற்ற நாவல் அந்நியன், அதை என்னுடைய நண்பர் வே ஸ்ரீராம் மொழிபெயர்த்தார். மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர். பிரெஞ்சிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர். அவருக்கு தொடக்கத்தில் பிரெஞ்சு தெரியாது. எனவே பிரெஞ்சு புத்தகங்களை ஆங்கில வழியில் அவர் தமிழில் மொழிபெயர்த்தார். அந்த காலகட்டத்தில் அவர் பிரெஞ்சு கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்ட பிறகு பிரெஞ்சிலிருந்து நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்தார். அதில் என்ன வித்தியாசம் என்று கேட்டேன். மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு நாவலில், பிரெஞ்சு நாவலில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு தகராறு வருகிறது. அது நாவலின் நடுப்பக்கத்தில் வருகிறது. அந்த தகராறு வந்த பிறகு மனைவி கணவனை நீங்கள் என்று மரியாதையோடு அழைக்காமல் நீ வா போ என்று அழைக்கிறாள். ஆங்கிலத்தில் நீ என்பதற்கும் நீங்கள் என்பதற்கும் யூ என்ற ஒரே சொல்தான். எனவே அந்த நயத்தை கொண்டு வர முடியவில்லை. பிரெஞ்சிலிருந்து கொண்டு வருகிற போது நீ என்றும் நீங்கள் என்றும் வேறுபடுத்தி காட்ட முடிந்தது என்று அவர் சொன்னார். நீதிபதி பிரபா ஸ்ரீதேவன் அவர்கள் தமிழில் மிகச்சிறந்த எழுத்தாளர். அவர் எங்களுக்கு அமுதசுரவியில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதில் தமிழை பற்றி மிக அழகாக அதனுடைய மதிப்பை பற்றி அவர் மொழிபெயர்ப்பை வைத்து ஒரு குறிப்பு கொடுத்திருந்தார். ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம், ராமா கில்டு ராவணா. தமிழில் எப்படி மொழிபெயர்ப்போம்? ராமன் ராவணனை கொன்றான். தமிழ் மொழிபெயர்ப்பை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றுங்கள். ராமன் ராவணனை கொன்றான், ராவணனை ராமன் கொன்றான், கொன்றான் ராமன் ராவணனை. எப்படி மாற்றினாலும் பொருள் ஒன்றுதான். ஆங்கிலத்தில் ராமா கில்டு ராவணா என்பதை மாற்றினால் ராவணா கில்டு ராமா என்றாகிவிடும். இது ஆங்கிலத்தினுடைய தன்மை. தமிழ் அவ்வளவு கட்டுக்கோப்பான மொழி. கல்கியினுடைய மகள் வயிற்று பெயர்த்தி கௌரி ராமநாராயண் அவர்கள் ஒரு நூலை, கல்கியினுடைய வாழ்க்கை வரலாற்று நூலை மொழிபெயர்த்தார்.
சுந்தா எழுதிய பொன்னியின் புதல்வர் என்கிற மிகப்பெரிய நூல். அதை 2-3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர் மொழிபெயர்த்து முடித்து அந்த நூல் ஆங்கிலத்தில் வெளிவந்து விட்டது. ஆனால் கௌரி ராமநாராயணுக்கு இருந்த பெரிய சவால் என்னவென்றால், கல்கியினுடைய பல நாவல்களில் ரேழி என்று வருகிறது, ஆளோடி என்று வருகிறது, முற்றம் என்று வருகிறது. இதற்கெல்லாம் ஆங்கிலத்தில் என்ன சொல்? அதை அப்படியே எழுதிவிட்டு அடைப்புக்குறிக்குள் விளக்குவதா அல்லது அதற்கு சொல் தேடுவதா என்கிற ஒரு சங்கடம் நேர்கிறது. மூல நூல் எழுதுவதை விட மிக கடினமானது அதை மொழிபெயர்ப்பது. இந்த அருமையான மொழிபெயர்ப்பை திரு கௌரி ராமநாராயண் அவர்களும் நம்முடைய குறிஞ்சிவேலன் அவர்களும் செய்திருக்கிறார்கள். கௌரி ராமநாராயண் அவர்கள் பல காலமாக தெலுங்கு சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்து வருகிறார். அவருடைய இந்த தொகுதியில் எங்களுடைய அமுத சுரபியில் வெளிவந்த ஒரு அற்புதமான கதையும் இடம்பெற்றிருக்கிறது. 15 கதைகள், அதில் அந்த கதையும் இடம்பெற்றிருக்கிறது பற்றி எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அவர் அமுத சுரபிக்கு கதைகளை அனுப்பும் போது எனக்கு ஒரு பரிதவிப்பு நேரும். காரணம், ஒரு மாத இதழில் ஒரு சிறுகதை அல்லது 2 சிறுகதைகள் தான் போடுகிறோம். எனவே தமிழிலேயே எழுதுகிற தமிழ் எழுத்தாளர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆனால் இவர் அனுப்புகிற மொழிபெயர்ப்பு கதைகள் அவ்வளவு உயர்ந்த தரத்தில் இருக்கும். அதை வெளியிடுகிற போது கட்டாயம் ஒரு தமிழ் எழுத்தாளருக்கு வாய்ப்பு போகும். என்றாலும் இந்த தெலுங்கு சிறுகதைகளுடைய அந்த ஒரு அற்புதமான இலக்கிய மேன்மையை பார்த்து அதை வெளியிடத்தான் செய்கிறோம். நம்முடைய தமிழ் பற்று என்பது வேறு, நிதர்சனம் என்பது வேறு. தமிழ் உயர்ந்தது தான். தமிழை மேலும் உயர்த்த வேண்டுமானால் அண்டை மொழிகளில் நடைபெறுகிற விஷயங்களை எல்லாம் பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தெலுங்கு சிறுகதைகளுடைய தரம் என்பது இந்திய அளவில் மிக உயர்வானதாக அமைந்திருக்கிறது. அதை இந்த தொகுப்பும் நமக்கு புலப்படுத்துகிறது. கௌரி கிருபானந்தன் அவர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொண்டு அமைதியாக குடும்ப வேலைகளெல்லாம் குறைத்து கொண்டு முற்றிலும் தன்னை மொழிபெயர்ப்பு பணிக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். என்றால் இதற்கெல்லாம் இப்போது ஆட்கள் மிக மிக குறைந்து விட்டார்கள். அவருக்கு இறையருள் துணை நிற்கட்டும். மிக சிறப்பான ஒரு சிறுகதை தொகுதியை வெளியிடும் இந்த மொழிபெயர்ப்பு மையத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்து குறிஞ்சிவேலனுடைய இந்த பச்சை மஞ்சள் சிவப்பு என்கிற மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வந்திருக்கிற நாவல். அது சிறுகதை தொகுப்பு, இது நாவல். டி. ராமகிருஷ்ணன் என்பவர் எழுதியிருக்கிற நாவலை இவர் மொழிபெயர்த்திருக்கிறார். கௌரி கிருபானந்தனுடைய நூல் பதிப்பிற்கும் குறிஞ்சிவேலனுடைய நூல் பதிப்பிற்கும் இடையே ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாட்டையும் சொல்லி இனிமேல் வருகிற நூல்களில் குறிஞ்சிவேலன் நூலை பதிப்பித்த மாதிரி பதிப்பிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த மையத்திற்கு வைக்கிறேன். அது என்ன வேறுபாடு என்று பார்ப்போம். குறிஞ்சிவேலன் தீபத்தில் எழுதியவர். தீபத்தில் தான் நான் தொடக்கத்தில் பணிபுரிந்தேன். நாப்பார்சாரதியினுடைய இலக்கிய பத்திரிகை தீபம். குறிஞ்சிவேலன் நாப்பாவின் செல்லப்பிள்ளை மாதிரி நிறைய குறிஞ்சிவேலனுடைய எழுத்துக்கள் தீபத்தில் வெளிவரும். குறிஞ்சிவேலனுடைய தமிழ் நடைக்கு ஒரு சின்ன சிறப்பு உண்டு. அவர் மலையாளத்திற்கும் தமிழுக்கும் பொதுவான சம்ஸ்கிருத சொற்களை அப்படியே மலையாளத்திலிருந்து தமிழில் எழுதிவிடுவார். அதனால் அந்த நடையில் ஒரு வசீகரம் இருக்கும். முழுமையை தேடும் முழுமையற்ற புள்ளிகள் என மலையாள எழுத்தாளர்களை பற்றி ஒரு பெரிய நீண்ட தொடரை தீபத்தில் அவர் எழுதினார். அப்போது நாப்பா அடிக்கடி சொல்வார், மொழிபெயர்க்கிற அந்த மொழிபெயர்ப்பாளருடைய புகைப்படத்தை போடலாம், போடாமல் கூட விட்டுவிடலாம். ஆனால் மூல நூல் ஆசிரியர் எந்த மொழியை சார்ந்தவராக இருந்தாலும் அவரிடம் புகைப்படத்தை கேட்டு வாங்கி வெளியிட வேண்டும் என்று சொல்லுவார். அது ஏன் என்று நான் அவரிடம் கேட்டேன். அவர் விளக்கினார். இப்பொழுது இந்த டி. ராமகிருஷ்ணனுடைய புத்தகத்தை குறிஞ்சிவேலன் மொழிபெயர்த்திருக்கிறார் என்கிற அளவில் அந்த டி. ராமகிருஷ்ணனுக்கு இந்த புத்தகத்தினுடைய ஒரு பிரதி அனுப்பப்படும். ஆனால் அதில் ஒரு வார்த்தையை கூட அவரால் படிக்க முடியாது. தன்னுடைய நூலை இன்னொரு மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று மட்டும்தான் அவரால் புரிந்து கொள்ள முடியும். எங்காவது அவருடைய புகைப்படம் இடம்பெற்றிருந்தால் அடையே நம்முடைய எழுத்து இது, நம்முடைய இதைத்தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று அவரால் அறிந்து கொள்ள முடியும். எனவே மூல நூல் ஆசிரியருடைய புகைப்படத்தை அவசியம் வெளியிட வேண்டும் என்று நாப்பா சொல்வார். பொதுவாகவே புகைப்படங்களை பத்திரிகைகளில் அதிகம் வெளியிட வேண்டும் என்று ஏன் சிவராமன் சொல்வார். அதற்கு அவர் ஒரு காரணம் சொல்வார்.
புகைப்படங்களை அதிகம் வெளியிட்டால் பத்திரிகைகளில் எழுத்துப்பிழை குறையும் என்பார். அது இன்னொரு கண்ணோட்டம். இப்போது இந்த டி. ராமகிருஷ்ணனுடைய புகைப்படம் மிக அழகாக அந்த புத்தகத்தின் பின் அட்டையில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்காக இந்த மொழிபெயர்ப்பு மையத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே நேரத்தில் கௌரி கிருபானந்தன் தொகுத்த 15 சிறுகதை ஆசிரியர்களுடைய புகைப்படங்களையும் தேடி அந்தந்த சிறுகதையில் வெளியிட்டிருக்கலாம். அதை செய்யாமல் தவறிவிட்டார்கள். அடுத்த பதிப்பில் புகைப்படங்களையும் வெளியிட வேண்டும் என்கிற என்னுடைய அன்பு வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பச்சை மஞ்சள் சிவப்பு என்கிற டி. ராமகிருஷ்ணன் நாவல் என்பது ரயில்வே ஊழல் தொடர்பானது. சிற்பி அவர்கள் இங்கு பேசுகிற போது அவரே ரயில்வே ஊழியர் என்றும் அதனால் நிறைய ரயில்வே ஊழல்கள் சம்பந்தமாக அந்த துறை சம்பந்தமாக நிறைய எழுதினார் என்றும் அவர் குறிப்பிட்டார். உண்மைதான். டி. ராமகிருஷ்ணன் அப்படி ட்ரெயின் ஆகிவிட்டார். தொடர்ந்து ரயிலை பற்றி எழுதினார். ரயில்வே துறை என்கிற ஒரு துறையை மையமாக வைத்து இவர் எழுதியிருக்கிற போது அது மாதிரி தமிழில் யாராவது எழுதியிருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ரயில்வே துறையை முழுமையாக ராமகிருஷ்ணன் போல் யாரும் எழுதவில்லை என்றாலும் கூட சென்ட்ரல் என்கிற அந்த மையத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்ட்ரலில் எந்த ரயில் எந்த நேரத்திற்கு வருகிறது, எப்படியெல்லாம் அந்த சென்ட்ரல் ரயில் நிலையம் இயங்குகிறது என்பதை களமாக வைத்து PVR சென்ட்ரல் என்ற தலைப்பிலேயே ஒரு நாவல் எழுதினார். அந்த நாவலின் கதாநாயகி பெயர் கூட மங்களா என்பது. அந்த நாவல் கல்கி வார இதழில் தொடர்கதையாக வந்தது. கள ஆய்வு செய்து எழுதுவதில் 2 வகை இருக்கிறது. ஒன்று, ராஜம் கிருஷ்ணன் போல் பிரதேசங்களை கள ஆய்வு செய்வது. படுகர் இனத்தவர் வாழக்கூடிய பிரதேசத்தை கள ஆய்வு செய்து குறிஞ்சித்தேன் என்று நாவல் எழுதினார். பெண் சிசுக்கொலை அதிகம் நடக்கிற இடங்களை கள ஆய்வு செய்து மண்ணகத்து பூந்துளிகள் என்ற நாவல் எழுதினார். அப்படி ஒரு வகை. இன்னொன்று, இடங்களை கள ஆய்வு செய்வது. சென்ட்ரலை கள ஆய்வு செய்து PVR சென்ட்ரல் என்று எழுதினார். நீதிமன்றத்தை மட்டும் கள ஆய்வு செய்து மிலாட் என்று ஒரு நாவல் எழுதினார். அப்படி பல வகையான நாவல்கள் வருகின்றன. இந்த ராமகிருஷ்ணன் நாவல் அதனுடைய கருத்தாலும் சரி, குறிஞ்சிவேலனுடைய அழகிய நடையாலும் சரி விறுவிறுவென்று ஓடுகிறது. ஒரு ரயில் பற்றிய நாவல் என்றால் ஓட்டம் இருக்கும் தானே, வேகமாக அது ஓடிக்கொண்டே போகிறது. படிக்கிற போது மிக அழகாக இருக்கிறது. இதற்கு மிக மிக அற்புதமான ஒரு பதிப்புரையை கவிஞர் சிற்பி அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த பதிப்புரை அந்த புத்தகத்திற்கு வைக்கப்பட்ட ஒரு மணிமகுடம் என்று சொல்ல வேண்டும். சிற்பி ஒரு தீர்க்கதரிசி போல் இருக்கிறது. இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வாக்கியத்தை பதிப்புரை எழுதிய நாளிலேயே அவர் எழுதியிருக்கிறார். தன்னுடைய வளர்ச்சிக்காக எத்தனை உயிர்களை கொல்லவும் தயங்காத சூழல் எல்லா துறையிலும் இருக்கிறது என்பதாக அந்த பதிப்புரையில் ஒரு வரி கூட வருகிறது. இன்றைய நாட்டு நடப்பையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த நாவல் ஒரு அரசியலில் வேறு பல திரைத்துறை போன்ற துறைகளிலெல்லாம் நிறைய ஊழல்களும் தந்திரங்களும் நிலவும் என்றெல்லாம் நாம் ஓரளவு புரிந்து கொண்டிருக்கிறோமானால் இந்த ரயில்வே துறையில் கூட எத்தகைய வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே நடைபெற்றிருக்கின்றன என்பதை ஒரு சமகால சரித்திர நாவல் போல அது விளக்குகிறது. இது வள்ளலார் விழா இல்லையா? ஆகையால் குறிஞ்சிவேலன் அவர்களை பற்றி இன்னொரு செய்தியையும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர் வீட்டிற்கு நான் சென்றிருக்கிறேன். அவர்கள் மனைவி கையால் உணவருந்தி இருக்கிறேன். அவர்கள் வீட்டில் ஒரு பூஜை அறை உண்டு. அந்த பூஜை அறை ஒரு காலத்தில் ஒரு திண்ணையாக இருந்தது. அவருடைய தாத்தாவுடைய அப்பா காலத்தில் அந்த திண்ணையில் ஒரு பெரிய ஆன்மீகவாதி வந்து அமர்ந்தார். தன்னுடைய அன்னதான பணிக்கு கொஞ்சம் மரங்கள் வேண்டும் என்று கேட்டார். அவருடைய உன்னதத்தை உணர்ந்த அந்த பெரியவர் உடனடியாக மரங்களை வெட்டி கொடுத்து அனுப்பினார். அப்படி அமர்ந்த அந்த ஆன்மீகவாதி வள்ளலார். வள்ளலார் அமர்ந்த திண்ணை என்பதால் அந்த திண்ணையே பூஜை அறையாக மாற்றி அதையே தன் எழுதுமிடமாகவும் மாற்றிக்கொண்டு குறிஞ்சிவேலன் தன்னுடைய வீட்டை பராமரித்து வருகிறார் என்பது வள்ளலார் விழாவில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இந்த கௌரி கிருபானந்தன் தொகுத்த இந்த 15 சிறுகதைகளில் மண்டோதரி என்ற ஒரு சிறுகதை இருக்கிறது. திரு சிற்பி அவர்கள் சொன்னது மாதிரி மித் தொன்மம் என்கிறார்கள், தொன்மத்தை நவீனப்படுத்துவது என்கிறார்கள். அப்படி பழைய இதிகாச பாத்திரங்கள் போன்றவற்றை 2 வகையாக எழுதலாம். ஒன்று, அதை மேலும் மெருகேற்றி சொல்வது.
இன்னொன்று அதில் நவீன விஷயத்தை புகுத்தி அதை வேறு வகையாக மாற்றி சொல்வது. அப்படி வேறு வகையாக மாற்றி சொல்கிற அந்த தொன்ம உத்தியை பயன்படுத்தி தமிழில் நிறைய எழுதியவர் என்ற பெருமை 97 வயது நிறைந்தவரும் நேற்று காலை திரு சிற்பி அவர்கள் சென்று பார்த்தபோது அவர்களிடம் அன்போடு உரையாடியவருமான நமது தமிழ் எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள். ஆரோக்கியமாக இருக்கிறார், காது மட்டும் கேட்கவில்லை. எங்களுக்கு மாதா மாதம் புதிய புதிய கதைகளையும் கட்டுரைகளையும் எழுதி கொண்டிருக்கிறார். அசோகமித்திரன் தொன்மத்தை ஆதரிக்கவில்லை. வால்மீகியும் வியாசரும் இளங்கோவும் எல்லாம் எழுதிய அந்த உன்னதமான விஷயத்தில் நாம் என்ன கை வைப்பது? வேண்டுமானால் புதிதாக எழுதுங்கள், தொன்மத்தை நான் ஆதரிக்கவில்லை என்பது அசோகமித்திரனுடைய நிலைப்பாடு. ஆனால் அதை ஒன்றும் நான் கெடுக்கவில்லை. இதில் என் புதிய பார்வையை வெளிச்சத்தை செலுத்தி அதற்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை அமைத்து இன்றைய உலகிற்கு தேவையான மாதிரி அதை கொடுக்கிறேன் என்பது இந்திரா பார்த்தசாரதியின் கண்ணோட்டம். கௌரி கிருபானந்தன் தொகுத்த அந்த தொகுப்பில் உள்ள மண்டோதரி என்ற கதை மிக மிக முக்கியமானது. அதை நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டும். தமிழை பொறுத்தவரை தொன்ம ரீதியாக அதிகம் எழுதப்பட்ட இதிகாச பாத்திரம் என்பது அகலிகை. அகலிகை பற்றி புதுமைப்பித்தன் 2 கதைகள் எழுதினார். கூப்பாரா ஒரு கதை எழுதினார். சாத்தூசு யோகியார் அகலிகை பற்றி ஒரு காப்பியம் எழுதினார். கோவை ஞானி கல்லிகை என்று ஒரு புதுக்கவிதை காப்பியம் படைத்தார் என்று அகலிகை பற்றி நிறைய விஷயங்கள் இலக்கியத்தில் நடைபெற்றிருக்கின்றன. அப்புறம் நல்ல நல்ல பாட்டு என்கிற பெரியசாமித்தூரனுடைய குழந்தை கவிதை தொகுப்பு. இதுவரை நாம் எழுத்தாளர்களை பற்றி பேசினோம், எழுத்தாளர்களுடைய இயல்புகளை பற்றி உயர்வுகளை பற்றி எல்லாம் சொன்னோம். பெரியசாமித்தூரன் எழுத்தாளர், ஆனால் அவர் எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு மகான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியசாமித்தூரன் என்ற அந்த மாமனிதரை பற்றி ஏராளமான தமிழர்கள் இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டின் அவலம். பெரியசாமித்தூரனை பற்றி சிற்பி அவர்களே சாகித்ய அகாடமிக்காக ஒரு நல்ல நூல் எழுதியிருக்கிறார். அவர் நிறைய கீர்த்தனைகள் எழுதியிருக்கிறார். தொட்டு தொட்டு பேச வாராண்டி இந்த முருகனை பற்றிய ஒரு கீர்த்தனையை நடன மேடைகளில் நடனமணிகள் ஆடுகிறார்கள். குழந்தை உளவியல் தொடர்பாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். சிறுகதைகள், கட்டுரைகள் என்று நிறைய எழுதிய ஒரு பெரிய எழுத்தாளர். அவரை மகான் என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு என்ன ஆதாரம் என்ற கேள்வி எழுகிறது இல்லையா? ஒரே ஒரு ஆதாரம். இது மாதிரி ஏராளமான ஆதாரங்கள் இருந்தாலும் நேரக்குறைவு கருதி பெரியசாமித்தூரனுடைய பெருமையை புரிந்து கொள்ள அவர் வாழ்வில் நிகழ்ந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு ஆசிரியராக இருந்தார். அவினாசிலிங்கம் செட்டியார் அவரை அழைத்தார். எங்களுடைய கலைக்களஞ்சிய பணிக்கு நீங்கள் வந்து உதவி செய்ய வேண்டும், இங்கு பணியில் சேர்ந்து விடுங்கள் என்று. அதற்கென வருகிறேனே என்று தூரன் வந்து விட்டார். பெரியசாமித்தூரனிடம் அவினாசிலிங்கம் செட்டியார் சொன்னார், உங்களுக்கு மாத சம்பளமாக இவ்வளவு தொகை தான் தர முடியும் என்று. ஒப்புக்கொள்கிறீர்களா, வேலையில் சேர்கிறீர்களா? தூரன் சொன்னார், இல்லை இல்லை, இந்த சம்பளத்திற்கு என்னால் வேலை செய்ய முடியாது. பிறகு எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள்? ஐயா, நான் திருமணமாகாதவன், எனக்கு பெரிய செலவு கிடையாது, இந்த சம்பளத்தில் பாதி கொடுத்தால் வேலைக்கு சேர்க்கிறேன், இவ்வளவு கொடுத்தால் வேலைக்கு சேர மாட்டேன். இப்படி யாராவது என்று சொல்வார்களா? ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் உயர்வுக்காக 2 வருடங்களுக்கு ஒரு முறை கம்பெனி மாற்றுகிற இளைஞர்கள் உள்ள காலம். பொருட்பற்று அறவே இல்லாமல் வாழ்ந்த ஒரு பெருமகன் இந்த பெரியசாமித்தூரன். அவரை பற்றி நிறைய பேச வேண்டும். அற்புதமான ஒரு மனிதர். அவரை பற்றி அவர் எழுதிய இந்த நல்ல நல்ல பாட்டு என்கிற சிறுவருக்கான கவிதை நூல். சிறுவர்களுக்கு கவிதை எழுதுவது என்பது சுலபமானதல்ல. ஒன்று, சிறுவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய வார்த்தைகள் தான் அதில் இருக்க வேண்டும். இன்னொன்று, காதல் என்கிற உணர்வு வராத படைப்புகளைத்தான் நீங்கள் மாணவ மாணவிகளுக்கு சிறுவர்களுக்கு எழுத முடியும். அது இலக்கியத்தில் வகுக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. அப்படி அல்லாமல் நீங்கள் ஏதாவது செய்தால், திரைப்படத்தில் வேண்டுமானால் அலைகள் ஓய்வதில்லை, ஆனால் நம்முடைய இலக்கியத்தில் கட்டாயமாக சிறுவர் இலக்கியம் என்றால் காதல் உணர்வு இருக்கக்கூடாது என்று ஒரு வரைமுறை வைத்திருக்கிறோம். இந்த நல்ல நல்ல பாட்டு என்கிற அந்த தலைப்பே அந்த புத்தகத்திற்கான விமர்சனம் மாதிரி அமைந்து விட்டது. நல்ல நல்ல பாட்டு, ஒவ்வொன்றும் மிக நல்ல பாட்டு. லோகமகாதேவி என்பவருடைய நுண்ணுயிர் உலகு என்ற ஒரு அறிவியல் நூல், நுண்ணுயிர்களை பற்றிய நூல். அந்த லோகமாதேவி என்பவர் யார் என்று எனக்கு அறிமுகம் இல்லை. அவர் நூல்களை நான் அதிகம் படித்ததில்லை. ஆனால் ஒரு தேர்ந்த படைப்பிலக்கியவாதியின் நடையில் அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அறிவியல் நூலை அலுப்பில்லாமல் படிக்க வேண்டுமானால்
அதனுடைய நடை சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையில் மனமாற லோகமாதேவி அவர்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அறிவியல் தமிழ் மேலும் வளர வேண்டிய ஒரு சூழல். நிறைய அறிவியல் எழுத்தாளர்கள் நமக்கு வேண்டும். பேனா அப்புசாமி தொடங்கி அறிவியல் தமிழை வளர்ந்தவர்கள் என்று கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். எண்ணிக்கை இன்னும் பெருக வேண்டும். இந்த 6 நூல்களில் இன்னொரு நூல் தம்மபதம் என்பது புத்தருடைய சிந்தனைகளை தாங்கிய நூல். தம்மபதம் என்பது புத்தர் எழுதிய ஒரு நூல். அது அப்படியே தமிழாக்கம் செய்யப்பட்டு பொன்மொழி போல வரிசை வரிசையாக அந்த நூல் அமைந்திருக்கிறது. புத்தரை பற்றி தமிழில் ஏற்கனவே மிக பிரமாதமான ஒரு நூல் வந்திருக்கிறது. சிவபாத சுந்தரம் என்பவர் புத்தர் எங்கெல்லாம் வாழ்ந்து எங்கெல்லாம் பயணம் செய்தாரோ அங்கெல்லாம் தான் சென்று பயணம் செய்து கௌதம புத்தரின் அடிச்சுவட்டில் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். மிக உயர்வான ஒரு நூல். அதற்கு பிறகு நான் அறிந்த வரையில் இந்த தம்மபதம் என்ற நூல் புத்தரை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கையேடாக பயன்படும். நாம் எல்லாம் நினைக்கிறோம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற வாழ்வை பற்றி ஒரு பேர் உண்மையை புத்தர் கண்டுபிடித்தார் என்று நினைக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் அவர் வாழ்வில் நடந்தது என்னவென்றால், அவர் தொடர்ந்து தவம் செய்து கொண்டே இருந்து ஒவ்வொரு படியாக மேலே சென்றார். இறுதிப்படியில் அந்த பேருண்மையை, ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற உண்மையை கண்டுபிடித்தார். ஆனால் ஒவ்வொரு படியிலும் மேலே செல்கிற போது வாழ்க்கை சம்பந்தமான பல உண்மைகளை அவர் கண்டுபிடித்து கொண்டே சென்றார். அதையெல்லாம் இந்த தம்மபதத்தில் நீங்கள் பார்க்கலாம். புத்தருடைய ஒரு பொன்மொழி, இந்த பொன்மொழியை நீங்கள் கேட்ட பிறகு நெடுநேரம் சிந்திக்கலாம். உடலும் மனமும் ஒன்றுக்கொன்று முரணானது. உடலை வலிமை செய்ய வேண்டுமானால் அசைத்து வலிமை செய்ய வேண்டும். மனத்தை வலிமை செய்ய வேண்டுமானால் அதை அசையாமல் இருக்க செய்ய வேண்டும். புத்தர் கண்டுபிடித்த உண்மை. இது போன்ற ஏராளமான உண்மைகளை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். நம்முடைய வாழ்வில் உயர்ந்த மெய்ப்பொருள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் கட்டாயம் படிக்க வேண்டியது புத்தருடைய சிந்தனைகள். அந்த வகையில் இந்த தம்மபதம் என்கிற நூல் மிக முக்கியமான ஒரு நூல். பில்லி பிஸ்வாஸின் வினோத வழக்கு என்கிற ஒரு மிகச்சிறந்த முக்கியமான நூலும் இந்த அரங்கில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் நிறைய எண்ணிக்கையில் பார்வையாளர்கள் வந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு மனமார்ந்த நன்றி முதலில் நான் சொன்னேன். திரு மாணிக்கம் அவர்களுக்கு நாம் அனைவருமே மனமார்ந்த நன்றி சொல்ல வேண்டும். காரணம், இது போன்ற புத்தகங்களை இவரை போன்றவர்கள் வெளியிட்டால் அன்றி இந்த புத்தகங்கள் வெளியீடு காணாது இல்லையா? மொழிபெயர்ப்பு நூல்கள் பெரிய அளவில் விற்பனையாகும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒரு புத்தகம் ஆயிரக்கணக்கில் விற்பனையாக வேண்டும் என்பது புத்தகத்தினுடைய நோக்கம் அல்ல. அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்க எண்ணுபவர்களுடைய நோக்கம். ஏகே செட்டியார் குமரி மலர் என்று ஒரு பத்திரிகை வெளியிட்டார். அந்த பத்திரிகையை தற்செயலாக என் மாணவ பருவத்தில் நான் பார்த்தேன். அவருக்கு கடிதம் எழுதினேன். இதற்கு சந்தா எவ்வளவு என்று தெரிந்தால் பரவாயில்லை, பத்திரிகை மிக உயர்வாக இருக்கிறது, சந்தா கட்ட விரும்புகிறேன் என்று அவர் உடனே பதில் எழுதினார். இப்போது 500 பிரதி வெளியிடுகிறோம், உங்களுக்காக 501 பிரதி வெளியிட இயலாது. உங்கள் திருப்பூரிலேயே கந்தசாமி கவுண்டர் என்பவர் இந்த பத்திரிகையை வாங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு கடிதம் எழுதிவிட்டேன், அவரிடம் வாங்கி நீங்கள் படிக்கலாம், ஆனால் கட்டாயம் திருப்பி கொடுத்து விடுங்கள், அவர் சேகரித்து வைக்கிறார் என்று பதில் எழுதினார். 6 லட்சம் 8 லட்சம் விற்ற பத்திரிகைகள் ஒன்றும் இலக்கியத்தில் பேசப்படுவதில்லை. ஆனால் தீபம், கணையாழி, தாமரை, செம்மலர், சரஸ்வதி போன்ற பத்திரிகைகள் தான் வரலாற்றில் நிலைத்து நிற்கின்றன. அதுபோல என்றென்றும் வரலாற்றில் நிலைத்து நிற்கக்கூடிய அற்புதமான புத்தகங்களை வெளியிடும் இந்த மையத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.